இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இரண்டாயிரத்து 2021 என தொடர்ச்சியா திமுக ஜெயிச்சுட்டு வர செங்கம் தனி தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக தற்போது பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. செங்கம் தனி சட்டப்பேரவை தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துல தண்டாரம்பட்டு, செங்கம், தானிப்பாடி, மேல் செங்கம், பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. சாத்தனூர் அணை, குப்பநத்தம் அணை அமைஞ்சிருக்கிற இந்த தொகுதியில விவசாயம் சார்ந்த கூலி தொழில் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி 1,32,571 ஆண் வாக்காளர்களும் 1,34,045 பெண் வாக்காளர்களும் 13 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,66,629 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், காமன்வெல்த் கட்சி, ஜனதா கட்சி, தேமுதிக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கி இருக்காங்க. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த மூப்பே கிரிய திமுக வேட்பாளரா களமிறக்கினாங்க. 1,08,081 வாக்குகளை வாங்கி மறுபடியும் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக களமிறக்கின நைனா கண்ணு 96,511 வாக்குகளை வாங்கி தோற்றார். தொகுதியில 2016, 2021 தேர்தல்ல திமுகவோட நேரடியா மோதிய அதிமுக தோற்று போனாங்க. இப்ப தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட செங்கம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். செய்யாரையும் பாலாரையும் இணைக்கணும். இது செங்கம் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த ஆறை இணைக்கும் போது நிலத்தடி நீர்லாம் உயரும், விவசாயம் மேம்படும். இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை செய்யணும். மேல்செங்கம் பண்ணை 10,000 கிட்டத்தட்ட 10,000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அதை மூடி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை மக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு விவசாய பண்ணை இல்லை விவசாய கல்லூரி ஏதாவது அமைத்து தரணும்னு கோரிக்கை. செங்கம் பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறைந்த இடம்னா மல்லி, கனகாமரம், சம்பங்கி, சாமந்தி போன்ற நிறைய விவசாய பொருள் இருக்கு. அந்த உற்பத்தி செய்கிறாங்க. அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கட்சி இந்த சென்ட் தயார் பண்றதெல்லாம் பண்ணலாம். அதுல ஒரு 5,000 பேர் 10,000 பேர் வேலை செய்யலாம். கிட்டத்தட்ட 70லிருந்து 90 வரலும் ஒரு மிகப்பெரிய கொள்முதல் நிலையமா செயல்பட்டு வந்துச்சுங்க. ஆனா 90க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு நலிவடைந்து சீரடைஞ்சு இப்போ ஒண்ணுமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளா மூடப்பட்டிருக்குங்க. இப்போ சென்ற ஆண்டு அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட திறந்த செயல்பாட்டுக்கு சரியான முறையில் அதிகாரிகளால கொண்டு வரப்பட முடியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.